யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. வணக்கம் பிரியமானவர்களே, சரியாக நீங்க பார்த்த பிரகாரம் ஒவ்வொரு நாள் யூனிவர்சல் ஆலயத்தினுடைய அட்டவணை இதுதான். நீங்கள் எந்த நேரம் ஆலயத்திற்கு இந்த வந்தாலும் மிக நிச்சயமாய் தேவனுடைய வழிகளிலே நீங்கள் உதவியானதை பெற்றுக்கொள்ள ஆலயம் திறந்ததா இருக்கிறது. என்றால் திங்கட்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை வரை வாரத்தினுடைய 7 நாளும் ஆலயம் தொடர்ந்து திறந்ததா இருக்கிறது. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக, தேவனுடைய வழியை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக. மிக நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை ஒருவருக்காய் இடத்தில் கொடுக்கப்படும் பொழுது அந்த நபர் அந்த வார்த்தையை தெரிந்து கொள்கிறார். தேவன் தன் வார்த்தையில் சொன்னது போல, ஆதலால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமானது உங்களை இடத்துல விடுதலையாக்கும். இந்த சத்தியம் தேவனுடைய வார்த்தையானதாய் நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வல்லமையிலே நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். இதுதான் சற்று நேரத்துக்கு முன்பாக மக்கள் ஆலயத்தின் கூட்டத்திலே பெற்றுக்கொண்டது. 5வது வாரமாய் இந்த விசுவாசத்தினுடைய தொடர்ச்செங்கல் ஜபத்திலே தேவனுடைய மாபெரும் வல்லமையிலே அவர்களது வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சுவர்கள் தகர்க்கப்படும் முடியாது. நீங்க ஒருவேளை இந்த நாள் கூட்டத்தை தவற விட்டீங்கன்னா தேவன் உங்களுக்கு இந்த வாய்ப்பானதை இந்த கொடுக்கட்டும். அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த மாபெரும் விடுதலைக்கான கூட்டத்திலே எங்களோடு இந்த விசுவாசத்தில் இணைந்திருங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளின் வேலைகளை அழித்து அவருடைய வல்லமையான கரத்திலே உங்களுக்கான பதிலை இந்த கொடுக்க முடியாது. செய்வனைகளாய், சாபங்களாய், பொறாமைகளாய், வெறுப்புணர்ச்சிகளாய் உங்க வாழ்க்கை எந்த ஆவிக்குரிய சூழ்நிலையிலே நீங்கள் பாதிக்கப்பட்ட இருப்பதை போல பார்க்கிறீங்க, அல்லது உங்களுடைய குடும்பத்தார் எப்படியான இந்த கடினங்களை கடந்து போகிறது நீங்க பார்க்கிறேன். இந்த எல்லா ஆவிக்குரிய பிரச்சனையிலிருந்து விடுதலையானது இந்த நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மிக நிச்சயமாய் தேவனானவராக இயேசு கிறிஸ்துவானவர் வாக்களித்த அவருடைய வார்த்தையிலே உங்களுடைய வழியானதை நீங்கள் தயார்படுத்துவீர்களானால் தேவனுடைய விடுதலை உங்களுக்கு மிக நிச்சயமாய் இந்த கிடைக்கும். என தேவன் அவரிடத்தில் வருகிறவர்களை ஒருபொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை. அந்த அளவிற்கு நிஜம். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த நேரம் நீங்க சாட்சியில பார்க்க போகிற இந்த நபர் தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய வழியை எதிர்த்தவராய் தன் வாழ்க்கை எப்படியா இந்த வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனா இவர் தேவனிடத்திற்கு வந்த பொழுதும் தேவன் இவரை இந்த ஒதுக்கல, அல்லது தேவன் இவரை குற்றப்படுத்தல, தேவன் இவர் வாழ்க்கையை மாற்ற மாட்டேன்னு சொல்லல. தேவன் இவருடைய வாழ்க்கையை விதத்தில் மாற்றினார். இவருடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது, தேவன் இவருடைய இந்த வாழ்க்கையை என்னவாக இந்த மாற்றி இருக்கிறார். அவருடைய வல்லமை எப்படியாக இந்த வெளிப்படுத்தப்பட்டது. சாட்சியை பாருங்கள். பிற்பாடு இணைந்திருக்கும் தேவனுடைய வார்த்தையிலே இன்னும் அதிகமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட சாட்சியை பாருங்கள். நான் லூசிஃபரை வணங்கி கொண்டிருந்த ஒரு ஆளா இருந்தேன்.
நான் அவனோட உடன்படிக்கையும் செய்திருந்தேன். நான் அவனை முழு உடம்போடும் முழு ஆத்மாவோடும் முழு ஆவியோடும் பின்பற்றேன். அந்த வாக்குத்தத்தின் மூலமா எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சது. பணம், பெண்கள், இது எல்லாமே அவன் எனக்கு கொடுத்தான். எல்லாமே எனக்கு கிடைச்சது. அவனுடைய அனைத்து காரியத்தையும் நான் முழுமையா ஈடுபட்டதுனால என்கிட்ட இந்த நிறைய விஷயத்த கேட்க ஆரம்பிச்சான். நானும் என்னுடைய நண்பரும் இணைந்து ரத்தத்தினால உடன்படிக்கையை செய்தோம். அவங்க எனக்கு கண்ணி ஆட்டை வைத்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த ஆடு பஃபமேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ந்து உள்ளது. பஃபமேட் அப்படின்னா அது பிசாசு தாமே, அது பிசாசு தான். நான் சரியா இந்த நிலையில என்னுடைய தாடியை அதிகமாக வளர்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஆட்டை போல நான் இருக்கிறதுக்காக தாடியை அதிகமாக வளர்க்க வச்சேன். நான் என்னுடைய நேரங்களை கல்லறையில் செலவு செய்வேன். அங்கிருந்து ஐம்பூரும் உள்ள புகைப்படம் இதை வாங்குவேன். நிறைய விதமான சிலை, எலும்புக்கூடு, இது எல்லாத்தையும் வாங்குவேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து எனக்கு சாத்தானிய வேதாமத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. தேவனுடைய வார்த்தையில 10 கட்டளைகள் இருக்கிறத போல அதுலேயும் 10 கட்டளைகள் இருந்தது. காட்டுங்க, நான் உங்களுக்காக அதை படிச்சு காட்டுறேன். சாத்தானிய பைபிள்ல 10 கட்டளைகள். உன்னை நீ நேசித்து மற்றவர்களை முழு பலத்தோடு வெறுப்பாயாக. எல்லாவற்றத்திற்கு மீது உன்னை நீர் அன்பு கூர்ந்து உன்னை நீயே தெரிந்து கொள். சாத்தானுடைய நாமத்தை தூஷணமாய் பயன்படுத்த தேவையில்லை. உனக்கு மரியாதையும் சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் பார்த்துக்கொள். இப்போ படித்த எல்லாமே ஒரு சுத்தமான ஒரு பொய். நான் இதனால் சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் வெறுக்க ஆரம்பித்தேன். நான் மிருகங்களை வச்சோ இல்லை சிறு பிள்ளைகளை வச்சோ எந்த விதமான சடங்கு செய்யலை. ஆனால் எனக்கு அவங்கள பிடிக்காது. நான் அவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்பட்டேன். அவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டேன். நான் திட்டம் போட்டேன். ஒரு பீடத்தை பிசாசுக்காக உருவாக்கத்துக்காக நான் திட்டம் போட்டேன். பிசாசுக்காக ஒரு கோயிலை கட்டக்கூட நான் யோசித்தது உண்டு. நான் பிசாசுக்காக அந்த கோயிலை கட்ட நிறைய தங்கத்தை சேர்த்து வைத்திருந்தேன். இயேசுக்காக கட்டப்பட்ட இடத்தை விட நான் இது அதிகமாக கட்ட ஆசைப்பட்டேன். சாத்தானுக்காக இந்த கோயிலை நீங்க கட்ட ஆசைப்பட்டீங்க, ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறதுக்காக இல்லை? ஆமா, சரிதான். நான் அவரை தூஷணமா பேசியிருக்கேன். ஆண்டவரை ஒரு முறையும் நான் அவரை அதிகமாக அவமானப்படுத்துவேன். எல்லா மோசமான விஷயம், அருவருப்பான விஷயம், தேவனை பிரியப்படுத்தாத விஷயத்த செய்வேன். நான் பிறந்தது தேவனுக்காக ஊழியம் செய்கிற குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய அப்பா எனக்கு வேதாமத்திலிருந்து எடுத்த பேர் தான் வச்சாரு, தாவீது, இஸ்ரவேலுடைய ராஜா. ஆனாலும் கூட நான் பிசாசை தான் வணங்கிட்டு இருந்தேன். நான் அங்கே தான் ஏமாற்றப்பட்டேன். ஏன்? பிசாசு மிகவும் அழுக்கானவன், மரியாதை இல்லாதவன். அவன் ஒரு கரத்துல உங்களுக்கு கொடுக்குறானா, அவன் வேறு ஒரு கரத்தினால உங்ககிட்ட கொடுத்த ஒன்றை எடுத்துக்கொள்வான். அந்த நிலையில தான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிச்சது. அங்கதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மோசமான நிலை தொடங்க ஆரம்பிச்சது. கவலை, தூக்கமின்மை, தூக்கம் வராது, மன அழுத்தம் வர ஆரம்பிச்சது. குரலை கேட்க ஆரம்பிச்சேன், ஆவியினுடைய குரலை. ஒரு பழமொழியில சொல்லுவாங்க, என் வாழ்க்கை நரகத்தில் போய் கொண்டிருக்கிறது. சரியா இந்த நிலையில தான் என்னுடைய மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக்கப்பட்டுச்சு. என் வாழ்க்கையை பார்த்த எனக்கே ரொம்ப சோர்வாயிடுச்சு. எலிகளுக்கு வைக்கிற மருந்தை நான் குடிக்க முயற்சி செஞ்சேன். நான் ஒரு கத்தியை கூட எடுத்து என்னுடைய கழுத்து கீழே வைத்து என்னால உண்மையா முடியல. என்னுடைய வாழ்க்கைய பார்க்கும்போது நான் நினைச்சேன், என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்துட்டேன்னா எல்லாமே முடிஞ்சிடும், சரியாயிடும். நான் சமையல் அறைக்கு போனேன். ஒரு கத்தி அங்கிருந்து எடுத்தேன். என்னுடைய கழுத்து கீழே நான் வச்சேன். என்னால் அதை செய்ய முடியல. என்னால் இனிமேலும் இந்த வாழ்க்கையில வாழ முடியாது.
இனிமேலும் நான் பொறுத்து கொண்டது போதும். நான் இறந்து போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என்னுடைய வாழ்க்கையை நானே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நான் சரியா இந்த நிலையில இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர், உண்மையா சொல்லப் போனா அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. எனக்காக போராடாம நிறுத்தின நாளே கிடையாது அவர். நான் வரமாட்டேன்னு சொல்லியும் கூட அவர் எனக்கு அழைப்பு கொடுத்தார் ஆலயத்துக்குள்ள நான் வர. அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. அவர் எனக்காக போராட நிறுத்தின நாளே கிடையாது. ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசை வந்தது. பெரிய ஆசை. நான் ஆலயத்துக்கு போனேன்னு. நான் ஆலயத்துக்கு போனேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஆலயத்துக்கு வந்தேன். என்னுடைய நீளமான முடியோட இந்த போட்டோல இருக்கிற மாதிரி பெரிய தாடியை வைத்து கொண்டு வந்தேன். எல்லா இடத்துலயும் கம்பல் மாட்டியிருந்தேன். யாருமே என்னை ஒதுக்கல அங்க. எனக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைன்னா என்னன்னே தெரியாது. ஆனா கூட்ட நேரத்துல என்ன நகர்த்தின ஒரு வார்த்தை நான் காமிக்கிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது, இந்த வசனத்தை நான் கூட்டத்துல கேட்கும்போது, அங்க எனக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு என்னன்னு புரிந்தது. இந்த வசனத்துல சொன்ன மாரி, என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னார். நான் முன்னாடி எழுந்து போகும்போது அவர்கிட்ட போனேன். அவர் என்கிட்ட எழுந்து வர்றதற்காக நான் காத்துட்டு இல்ல. நான் அங்க போய் நின்ன பிற்பாடு எல்லாமே மாறப்பட்டது. எல்லாமே. நான் அவர்கிட்ட சொன்னேன், என் தேவனே, எனக்கு நீங்க வேண்டும், எனக்கு நீங்க தேவை. அங்க இருக்கக்கூடிய போதகர், தேவனுடைய ஊழியக்காரர் என்கிட்ட வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உதவி செஞ்சார். என்கிட்ட கேட்டார், உனக்கு படிக்க பிடிக்குமா? நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆமா எனக்கு பிடிக்கும். அப்போ எனக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்தார். உன்னுடைய போராட்டத்தை விசுவாசத்தினால எப்படி ஜெயிப்பது? இந்த புஸ்தகத்தை நான் படிக்கும்போது பிசாசனுடைய குரல் என்னுடைய யோசனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் கொண்டிருந்தது. நான் அதை முடிக்கும்போது போதகர் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், தாவீது, நீ எடுக்க வேண்டிய முதல் முடிவு இப்போ தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுப்பது. இது கூட ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு. என்னுடைய பாவத்துல இருந்து நான் மனம் திரும்ப, என்னுடைய பழைய காரியத்தை எல்லாத்தையும் நான் விட்டேன். பிசாசு அடையாளப்படுத்துற மாதிரி எல்லாத்தையும் நான் விட்டேன். அந்த ஐங்கூறும் முனையில இருக்கக்கூடிய வடிவம், என்கிட்ட இருந்த புகைப்பீடம் எல்லாத்தையும் உடைச்சு நான் தூக்கி போட்டுட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் வெளியே உடைச்சு. விடுதலைய நான் பெற வேண்டும் என்று நினைச்சேன். நான் வெள்ளிக்கிழமை கூட்டத்துல விடாம தொடர்ந்து கலந்து கொண்டேன். விடுதலைய நான் பெற்றுக்கொண்ட உடனே நான் தீர்மானம் செய்தேன். நான் என்னை அர்ப்பணிக்க போறேன். தண்ணீல ஞானஸ்நானம் எடுக்க போறேன். நான் போதகர்கிட்ட நான் வரப்போற நேரம், நான் ஞானஸ்நானம் பெற போகிற டேட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் ஞானஸ்நானம் எடுக்க வந்தேன். எடுத்தேன். என்னுடைய வாழ்வுக்கு நான் எடுத்த சரியான ஒரு முடிவை தேவனுக்கு என் வாழ்க்கைய தரேன். தண்ணீல ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நான் கத்துக்கொண்டேன். ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு பரிசுத்த ஆவி என்னுடைய நோக்கமா இருந்தது. பரிசுத்த ஆவி இல்லாம என்னால தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அவருடைய காரியத்தை செய்ய முடியாது. நான் முன்னாடி பிசாசுக்கு ஊழியம் செய்யும்போது பிசாசுனுடைய ஆவி எனக்குள்ள இருந்தது. அந்த தருணத்துல இஸ்ரவேல் சிறுமை நிகழ்ச்சி ஆலயத்துல வந்தது. வந்த உடனே நான் முழு மனதோட போனேன். நான் பீடத்துக்கு ஏறினேன். பீடத்துல பொருத்தனையை எடுத்துக்கொண்டேன். என்னுடைய தியாகத்தை நான் உருவாக்க ஆரம்பிச்சேன். பண ரீதியா மட்டும் கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நீங்க என்ன கேட்கிறீங்க என்கிட்ட? கேளுங்க. ஆண்டவர் சொன்னார். நான் பீடத்து மேல ஏறினேன். முழு உறுதியோட ஏறினேன். நான் என்ன அர்ப்பணிக்க போறேனோ, அது தேவன் கேட்ட ஒன்று. பரிசுத்த ஆவி எனக்கு வேணும்னு நான் கேட்டேன். என்னுடைய வேலையை செய்ய தேவையில்ல. நான் உன்னுடைய வேலை செய்ய எனக்கு உன்னுடைய ஆவி தேவை ஆண்டவரே என்று சொன்னேன். அந்த நிலையில ஒரு ஆர்வக்கூரியமான ஒரு விஷயம் நடந்தது. எந்த தேவ ஆலயத்திற்கு எதிராக நான் லூசிஃபருக்காக ஒரு ஆலயம் கட்டணும்னு நினைச்சேனோ, அதே ஆலயத்தில் நின்று கொண்டு நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். பெறுறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த எல்லா அழுக்கான விஷயத்த நான் எடுத்தேன். அழுக்கான விஷயத்த பரிசுத்த ஆவி என்னை நிரப்பினார். அந்த நேரம் ரொம்ப அருமையான ஒரு நேரம். ரொம்ப அருமையான நேரம். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நேரம் எனக்குள்ள ஒரு சமாதானம் நிரப்பப்பட்டது. அந்த சாயங்கால வேளையில எனக்குள்ள ஒரே சந்தோஷம். என்னுடைய ஆத்துமாவுல சந்தோஷம்.
அவர் என்னுடைய தந்தையானார். நான் அவருடைய மகனா மாறினேன். என்ன போல இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் எப்படி அன்பு செய்ய முடியும்? எப்படி அவரால் அன்பு செய்ய முடியும் என்ன போல இருக்கிற மனுஷனை? Deus altar e Senhor Rei meu e Deus meu. பிசாசு என்னை எது செய்யும்படியா சொன்னானோ நான் அதை செஞ்சேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்த எல்லா காரியத்தையும் எதை வச்சும் என்னால ஒப்பிட முடியாது. தேவன் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். ஆசீர்வாதமான குடும்பத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். முன்பாக எனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காது. ஆனா பாருங்க, தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைய கொடுத்தார். தேவன் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கார், சமாதானத்தை கொடுத்திருக்கார். இன்னைக்கு நான் தலைய சாய்ச்சி படுக்கும்போது எனக்கு நிம்மதியான உறக்கம் வரும். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் செய்றேன். என்னுடைய தேவனை மகிமைப்படுத்த யாரு என்ன தேர்ந்தெடுத்தாரோ. நான் முன்னாடி பிசாசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் என் வாழ்க்கை நடக்கப்படுகிறது. சரியாக மக்களே, நீங்க பார்த்தது போதும். தேவன் உதவி செய்ய தயாரா இருக்கா? தேவன் பாவத்தை வெறுக்கிறாரே தவிர பாவிகளை அல்ல. நீங்க ஒரு பாவியா இந்த இடத்துல இருக்கலாம், பாவம் செய்தவரா இந்த இடத்துல இருக்கலாம், தேவனுக்கு விரோதமான காரியத்தில் உங்க வாழ்க்கை வாழ்கிற ஒருவராய் கூட இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். தேவன் உங்க வாழ்க்கை இந்த இடத்துல மாற்ற விரும்புறார். அவருக்கு தேவையானது எல்லாமே நீங்க அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய விருப்பத்தை செய்ய தயாரா இருக்குன்றதை காண்பிக்கணும். ஏன்னா இந்த நபர் தேவனுடைய வார்த்தையை இந்த இடத்துல புறக்கணித்து சாசுனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவராய் இந்த இடத்துல இருந்தார். தேவனுடைய கட்டளைகளை இந்த இடத்துல அவர் மறுதளித்து சாசுனுடைய கட்டளைகளை கை கொள்கிறவராய் அதன் வழிகளை தன் வாழ்க்கை வாழ்கிற ஒருவராய் இருந்தார். இவருடைய வாழ்க்கையை தேவனால் மாற்ற முடியுமையானால், இவருடைய வாழ்க்கை இந்த அசுத்தத்திலிருந்து தேவனால் விடுதலை செய்து அவராலே வாக்களித்த சிறந்த பதில்களை பெற்றுக்கொள்ளும்படி இவரை மாற்ற முடியுமையானால், தேவன் உங்க குடும்பத்தை, உங்க மகனை, உங்களுடைய கணவர், உங்களுடைய வீட்டாரை ஏன் மாற்ற முடியாது? தேவன் உங்களுடைய வீடுகளுக்குள்ளாவே ஏன் அவர் தன் வல்லமையானதை வெளிப்படுத்த முடியாது? அவர்கள் பதிலானது இதத்தில் பார்க்கும்படியாகும். எனவே உங்களுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கடினங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, தேவன் மாறாத தேவனாய் இருக்கிறார். இன்றும் அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக. இதுதான் இந்த தாயாருக்கும் தேவன் செய்தது. வலியோடு வேதனையோடு இருந்த இந்த தாயார் தன்னுடைய பாரத்தை இதத்தில் சுமந்தவராய் வந்த இவருடைய வாழ்க்கையில் இவருடைய பிரச்சனைகள் எண்ணில் அடங்காததா இருந்ததை போல, ஆனா தேவன் உதவி செய்தார். இன்று தேவனுடைய உதவி பெற்றவராய் மற்ற மக்களுக்கும் தேவனாலே பயன்படுத்தப்பட்டு உதவி செய்கிறவராய் இவர் இந்த இடத்துல இருக்கிறார். இவர் மட்டுமல்ல, அவருடைய முழு குடும்பமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியாக இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றார்கள்? சாட்சியை பாருங்க, பிற்பாடு இணைந்திருக்கலாம். விசுவாசத்தை நீங்களும் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள தேவனால் தயார்படுத்தப்பட முடியாது. என இந்த விசுவாசத்திலே நான் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க போகிறேன். அவருடைய பலனான கைகளில் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சுவர்களும் தகர்க்கப்பட முடியாது. விசுவாசத்தில் இணைந்திருக்கும் மக்களை சாட்சி பிற்பாடு பார்க்கலாம். என்னோட பேர் கற்பகம். நான் என் முன்பாக என் வாழ்க்கை மிகவும் அழிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் அடிக்கடி சண்டை, என் குழந்தைங்க மூலமாக எனக்கு பிரச்சனை. என்னோட பெரிய மகள் பேர் சசிகலா. அவளுக்கு தான் அடிக்கடி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. உடல் வியாதி இருக்கும். அவள் காலேஜுக்கு போகிறத ஒரு பெரிய பாரமாக நினச்சி போயிட்டு இருந்தா. படிப்பை இது பண்ணுறது. அவளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்ததால் எனக்குள்ளேயும் தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை என்ன இருக்கும். இதனோட எஃபெக்டாக என்னன்னு தெரியல, என் மகளோட வாழ்க்கையிலையும் அது இருந்தது. பிஇ படிக்கும்போது செகண்ட் இயர் படிக்கும்போது நான் இனிமேல் காலேஜ் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. காலேஜுக்கு போகிறதில்ல. எனக்கு பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். அதனால அவளை திரும்பவும் படிக்க சொல்லி அவளுக்கு கம்பல் பண்ணதால் அவள் சூசைடுக்கு முடிவு பண்ணிட்டான். ஒரு நாள் அவள் சூசைட் அட்டம் பண்ணதால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அவளை இந்த சூழ்நிலையில் மீட்கிறதுக்காக நான் போகாத இடம் இல்லை. கோவில், கோலம், யார் என்ன சொன்னாலும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அவள் எப்படியாவது அவள் மனம் மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியான சூழ்நிலை என்னன்னா, நான் ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்டது எப்படின்னா, என் மகளையே நான் இழந்துட்டேன். அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அன்னைக்கு சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் யாருமே இல்லை. நான் தனியாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அவளுக்கு ஒன்றும் இல்லை, பல்செல்லாம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது
அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் அக்கா வந்து இந்த இடத்த பற்றி, இந்த ஆலயத்தை பற்றி சொன்னாங்க. நான் ஒரு அவநம்பிக்கையாக தான் இங்கே வந்தேன். எங்கெங்கேயோ போனோம், அது நடக்கலை, இங்கே மட்டும் நடக்குமான்னு. ஆனால் நான் என் குழந்தைய ஒரு பிணமாக தான் இந்த இடத்துல நான் கூப்பிட்டு வந்தேன். அப்போ வந்து முதல் மீட்டிங்லேயே எனக்கு இங்கே வந்து அட்டன் பண்ண அந்த முதல் மீட்டிங்லேயே என் மகள் வந்து பலமாக உணர ஆரம்பித்தா. நானும் ஒரு வித்தியாசத்தை உணர ஆரம்பித்தேன். என் கண்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்து போனது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவன். உண்மையாக அது என்னோடய வாழ்க்கையில் அன்றைக்கி நடந்தது. அன்னைக்கு மீட்டிங் அன்றைக்கி நாங்கள் இந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு வெளியே போனால் என்னோடய டாக்டர் வந்து எப்போவுமே அவள் வந்து ஒரு விஷயத்த செய்யணுமோ செய்ய மாட்டா, நான் வந்து இவ தொடர்ந்து காலேஜ் போவாளா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையாக தான் இருந்தேன். ஆனால் அந்த நாள் அந்த கவுன்சிலிங்க்கு அப்புறமா அவள் என்ன சொன்னான்னா, மம்மி நாளையிலேருந்து நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு. ஆல்ரெடி ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருந்தால், தற்கொலைக்கு முயற்சி பண்ணதால் அவளால் ஒன்றும் பண்ண முடியாது, எப்படி பண்ணுவான். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி காலேஜ் போயிட்டா. அந்த தெருவே வந்து நாள் இந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை, போலீஸ்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தாங்க, இன்னைக்கு காலேஜ் போகிறாளே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் தேவன் கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய காரியம். அந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக என் மகள் வாழ்க்கையில் விடுதலை வந்தது. என் மகள் மூலமாக நாங்கள் எல்லாருமே விடுதலை பெற ஆரம்பித்தோம். நானும் என் மகளுக்காக எல்லாம் செய்ய ஆரம்பித்து அவளோட ஒவ்வொரு அசைவிலையும் நான் சந்தோஷப்பட்டேன், நான் தேவனை கண்டடைஞ்சேன். அதுக்கப்புறமா இங்கே வர ஆரம்பித்தோம். முதல்ல நானும் என் மகளும், அடுத்து என் இளைய மகள், என் கணவர் எல்லாருமே வர ஆரம்பித்தோம். என் குடும்பம் முழுவதுமே படிப்படியாக தேவனை தெரிஞ்சு கொள்ள ஆரம்பித்தது. நாங்கள் எல்லா நாள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் குறிப்பாக முக்கியமாக கலந்துக்க ஆரம்பித்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெற்றோம். என்னோட பண வாழ்க்கையிலையும் நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பித்தேன். கடன் பிரச்சனையிலேருந்து நான் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் கடனோடு இந்த ஆலயத்தில் வந்திருந்தேன். இங்கே வந்த பிறகு நான் இங்கே கடந்த வழி நடத்துதல் கேட்டு கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு கடன்றது எதுவுமே இல்லை. என்னோட கடன்ற பிரச்சனையிலேருந்து நான் முழுமையாக விடுதலை அடைஞ்சிருக்கேன். இந்த நடுவில் வந்து நான் நிறைய விஷயங்களை கடந்து போயிருக்கேன். எல்லாத்துக்கும் தேவன் எனக்கு வழிநடத்துதல் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தில் வந்து நான் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கும் போது பரிசுத்த ஆவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் முன்னோக்கி போக ஆரம்பித்தேன். நான் ஒவ்வொரு தடவை நடக்கும் போதும் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கிட்டேன். அப்போது ஒரு மாதம் பிப்ரவரி மாதம் ஜபத்தில் வந்து நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றேன். அந்த நாள் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நான் என் வாழ்க்கையில் அடைஞ்சேன். நான் ஓடி அவ்வளோ எல்லாருக்கிட்டையும் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதுக்கான எனக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தேன். முன்னாடி வந்து நான் எல்லாத்துக்குமே யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன் எதையும் செய்கிறதுக்கு. இப்போ வந்து எல்லா விஷயத்துலையும் தேவன் என்னை வழி நடத்துகிறாரு. முன்னாடி யாரெல்லாம் என்னை அலட்சியமாக பார்த்தாங்களோ, நான் தேவனை தேடி போகிறத அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற இடத்துல இப்போ தேவன் என்னை வச்சுருக்காரு. பண வாழ்க்கையிலும் சரி, எல்லா ஊழியத்துலேயும் சரி, தேவன் நான் வந்து என்னோட முழு குடும்பத்தையும் தேவனோட கரத்தில் கொடுத்துருக்கேன். என் பெரிய மகளை வந்து பாஸ்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, இப்போ தேவனோட ஊழியத்தில் இருக்காங்க. அவங்க எனக்கு இதை விட வெளியே கொடுத்துருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டேன். என் மகளை தேவனோட கரத்தில் இருக்கிறதால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோட கணவரும் இப்போது முழுமையாக மாறி இருக்காரு. இப்போ என் குடும்பத்தில் சமாதானம் இருக்குது, செழிப்பு இருக்குது. எங்கள் குடும்பத்திலேயே என் ஃபேமிலின்னு எடுத்துக்கும் போது என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சாட்சியாக இருக்கேன். இப்போ அவங்களும் எங்கள் மூலமாக ஒருத்தராக தேவனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சந்தோஷத்தை கொடுத்த தேவனுக்கு, சமாதானத்தை கொடுத்த தேவனுக்கு இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் மாற முடியும். யாரெல்லாம் இந்த மாதிரி தற்கொலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எதிர்காலமே இல்லை, இருண்டு போயிருக்கா, நீங்கள் எல்லாருமே வந்து நிச்சயமாக இந்த இடத்துல வரும்போது ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்களா? அதுக்கான ஒரே இடம் இதுதான். எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் பெற்ற சந்தோஷத்தை நீங்கள் பெறணுன்றதுக்காக சொல்கிறேன். வாங்க,
இந்த எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த தேவனுக்கு நன்றி. எனவே மக்களின் தெய்வன் உங்களுக்கு வாய்ப்பானது கொடுத்திருக்கார். அழுதது போதும், உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு புலமைனது போதும், உங்க பிரச்சனை குறித்து நீங்க இது நாள் வரை யோசித்து உங்களுடைய வாழ்க்கையை மன அழுத்தத்துக்குள்ளாக தள்ளினது போதும். இது நேரம் தேவன் உங்கள் வாழ்க்கை விதத்துல மாற்ற. நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா தேவனுக்கு அனுமதி கொடுங்க. எப்படி பாச நான் விசுவாசித்து தேவனுக்கு அனுமதி கொடுக்கிறது? அவருடைய விருப்பத்தை உங்க வாழ்க்கைக்குள்ளாக இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற வழிகள் திறக்கப்பட முடியாது. எனவே இந்த நேரம் விசுவாசத்தில் இணையலாம். இது தேவனுடைய விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி நாம் குரலை எழுப்பக்கூடிய நேரமாயிருக்கிறது. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தெய்வாவியானவரே, இதோ இந்த நேரம் யார் உம்முடைய வார்த்தை இடத்தில் ஏற்றுக்கொள்கிறாரோ, இந்த வார்த்தையிலே யார் தன் விசுவாசத்தை செயல்படுத்துகிறவராக இருக்கிறாரோ, அதி அற்புதமான பதிலானது இவர் பார்க்கட்டும். என் தேவனே, என் ஆண்டவராக இயேசுவே, இந்த நேரம் இவர் எந்த வேதனையிலே, எந்த வலியிலே, எந்த சுமையிலே அல்லது எந்த அவமானத்து நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய யோசிக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என் தேவனை இவரோடு இந்த நேரம் இந்த வார்த்தையை நீர் பேசுகிறேன். காரணம், இவருடைய வாழ்க்கையானதை நீர் மாற்ற இடத்தில் இருக்கிறேன். இவருடைய வாழ்க்கை மீது சர்வ வல்லமையான கையை இடத்தில் வெளிப்படுத்த இருக்கிறேன். யாரெல்லாம் இந்த அசுத்தங்களால் கட்டப்பட்டவராக இருக்கிறாரோ, ஒருவேளை இந்த நேரம் இவர் சரீரத்தில் ஒரு வியாதியை சுமந்து கொண்டிருக்கலாம். இந்த நேரம் இவர் சரீரத்தில் ஒரு வலியை சுமந்து கொண்டிருக்கலாம். என் தேவனை, இவர் இந்த மருத்துவ ரீதியாக கூட குணமாக்குதலை பெற முடியாத ஒரு நபரை போல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லா வியாதிகளை, எல்லா அசுத்தங்களை, எல்லா இருளை சபிக்கிறேன். என் தேவனை, இந்த நபர் மீது உங்களுடைய விடுதலை இந்த வரட்டும். இந்த வலிகளிலிருந்து இவர் குணமாக்குதலை பெறட்டும். என் தேவனை, எந்த சாபம் இவரை இந்த அழித்துக் கொண்டிருக்கிறதோ, தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ, அந்த சாபம் முடியட்டும். இவரும் இவருடைய வீடும் வல்லமைக்கான சாட்சியாய் திரும்பும்படி இயேசுவின் தேவனை ஆலயத்தில் மக்கள் பெற்றது போல விடுதலையை விசுவாசத்திலே யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ இவர்கள் மீதும் அறிக்கிடுகிறேன். உம்முடைய பலனான கைகள் இருந்து விடுதலையை, என் தேவனை குணமாக்கலை, ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரா பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஆமென். விசுவாசிக்கிற நீங்க இந்த விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இது எளிமையான ஜெபமாக இருக்கலாம், ஆனா தேவன் இந்த விடுதலையை உங்களுக்கான வயதத்தில் கொடுத்திருக்கிறார். எனவேதான் மக்களை, யூனிவர்சல் ஆலயத்தின் ஒவ்வொரு நாள் தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் வழிகளிலே நோக்கங்களை உருவாக்கி கொண்டு அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவராக இருக்கிறோம். குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட நீங்க ஒரு மிக சிறப்பான கூட்டத்திற்கு வரவேற்கப்படுகிறீர்கள். தேவனுடைய வல்லமையிலே எருசலேமினுடைய 7 வாசல்கள், திறந்த வாசல்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த முதல் வாரம் யாழ் வாசலிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்களை ஜெபத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த வீடியோவை பாருங்க. விசுவாசத்தில் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் எங்களோடு காலை 9:30 மணிக்கு இணைந்தவராயிருங்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் ஒரு வாசலை கடக்கும் பொழுது புதிய அனுபவத்திற்குள் நுழைகிறீர்கள். வாய்ப்புகள் நிறைந்த புதிய சூழல்கள். இப்பொழுது கற்பனை செய்து பாருங்கள். எருசலேமின் வாசல்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுதல், பரிசுத்த நகரம், தெய்வீக அடையாளங்களுடைய நகரத்தின் 7 வாசல்கள். யாழ் வாசல், தமஸ்குவின் வாசல், புதிய வாசல், சியோனின் வாசல், ஏரோதின் வாசல், சிங்கங்களின் வாசல் மற்றும் தங்க வாசல். ஒவ்வொரு வாசலும் தனிப்பட்ட அர்த்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டது. இப்பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் உங்களிடத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. பிப்ரவரி 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி 7 ஞாயிற்றுக்கிழமைகளில் எருசலேமின் 7 வாசல்களின் ஆசீர்வாதங்களை அனுபவியுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் தொடுவதற்காக எங்களுடன் இணையுங்கள். 282 கீழ் 681 1000 விலகு அண்ணா சாலை, சென்னை 6,06,000. உங்களுக்கு அருகாமையில் உள்ள யுனிவர்சல் ஆலயத்தில் இணையுங்கள். தெய்வீக ஆசீர்வாதத்தின் காலத்தில் நுழைவதற்கான வல்லமையான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாரா?